ஜியாண்ட்ரின் சாரோட எந்த வைப் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க? மஸ்காரா போட்டு ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே பெரியாய் கத்துனா ஏன் உச்சி மண்டை சொல்றீங்க மஞ்சனத்தை மரட்டு கத்த மைய வச்சு மைக்கி புட்ட சில்லாக்ஸ் சில்லாக்ஸ் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பார்த்தோன்னே ஹாய் தனுஷா அப்படின்னா நான் ஹாய் அவ்வளவுதான். அவ ஹாய்னா ஹாய்னா. நீங்க 2000 முன்னாடி பிறந்தீங்களா பின்னாடி பிறந்தீங்களா? நான் ஹாஸ்பிடல்ல பிறந்தேன். எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, கோஸ்டிங்ன்றாங்க. கஃபிங் சீசன் ஒன்று இருக்கு போல இருக்கு. ஹேண்ட் கப் போடுவாங்கல, கையில வெல்ல போடுவாங்கல. எதுக்கு? ஆ பாய் பெஸ்ட்ல நல்ல பாய் பெஸ்ட், கெட்ட பாய் பெஸ்ட்ல லாஸ்டா வந்து என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட்லயே பண்ண மாட்டான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டீம் நீங்க ஒருத்தரா எந்த வைப் சாங் கேட்டு ஜியாண்ட்ரின் சாரோட எந்த வைப் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கற லிஸ்ட். மஸ்காரா கேட்டிருக்கீங்களா? மஸ்காரா பான்ஸ்ரா. மஸ்காரா போட்டு மைக்கிரியே மஸ்தானி பேசி கோக்கிரியே ஏ மதன மோக ரூப சுந்தரி பாடுங்க guys. கூட்டத்துக்கு நீதா மந்திரி ஏ மதன மோக ரூப சுந்தராகா என் ராத்திரியில் கூட்ட சந்திராதா மஸ்காரா போட்டு மைக்கிரியே மஸ்தானி பேசி கோக்கிரியே. வாவ் சார், வேற மாதிரி வேற லெவல்ல பாடுறீங்க மேடம். நீங்க சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சது மக்காயாலா. 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 எங்க கூட உங்க கூட பாட ஒரு பொண்ணு கூப்பிட்டுவா. 3 2 1 கோ. ரோமக்கால்களோ ஒரு பயணம் போகுதே, உன்னீர புன்னகை சுடுதே, காட்டுப்பாதையில் நீ ஒற்றை பூவடா, உன் வாசம் தாக்கியே மலர்ந்தேன் உயிரே, ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அது மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றது. இந்த ராப் போட்டுருங்க மேம். ஒரு பெரிய கைதல கொடுத்துடலாமே நம்ம ஹீரோயின்காக. ஆதித்யனா உங்களோட நீங்க சொல்லுங்க. பிளேலிஸ்ட் சில்லாக்ஸ்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். மஞ்சனத்தை மரட்டு கத்த மைய வச்சு மைக்கி புட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்த சம கட்ட கை ரெண்டும் உருட்டு கட்ட கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட நெஞ்சிக்குள்ள ரத்தம் சொட்ட எதுக்கு வர்ற கிட்ட சூரியனே தேவையில்லை வித்திடலாமா ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா சில்லக்ஸ் 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 சில்லக். சூப்பரா பாடுனீங்க சார். அஸ்வின் ப்ரோ உங்களோட பிளேலிஸ்ட். அங்க ஒரு பையன் அங்க இருந்து வெறியாய் கத்துனா ஏன் உச்சி மண்டை சொல்றீங்க ஒன்னா நான் பார்க்கல கிருங்குது கிட்ட நீ வந்தால டெருங்குது டருங்குது கைத்தொட தூரம் காய்ச்சவளே சக்கரையால செஞ்சவளே ராத்திரி தூக்கம் கெடுத்தவளே. எப்படி எல்லாம் நீங்க சார் ரேக் பண்ணீங்க? ஏதா பிராங்க் எல்லாம் பண்ணீங்களா செட்ல? யார் ரொம்ப அதிகமா பிராங்க்ஸ்டர் பண்ணி இன்னொருத்தவங்க பிராங்க் பண்ற ஆள் யாரு உங்க செட்ல? முத நாள் வந்து எனக்கும் எங்களுக்கும் ஒரு ஷூட். வரவங்களை வந்து என்ன பண்ணுவீங்க? வணக்கம் சொல்லுவீங்க, ஹாய் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஹாய் தனுஷா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க. பண்ணவே இல்ல அப்படின்னால தெரியாம ஏதாவது சொல்லிட்டு நான் திரும்ப சரி அந்த பொண்ணு கூப்பிட்டு வச்சு தனுஷா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். சாப்பிட்டேன். திரும்ப மூஞ்சி திருப்புறாங்க. மேடம் ஹீரோயின் மேடம் ஒரே கம்ப்ளைண்டே வருது உங்க மேல. ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா சொல்வதெல்லாம் உண்மை நடக்கிற மாதிரி இருக்கு. சோஃபா போட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் நீங்க கூட அந்த ஆன்ட்டி மாதிரி தான் இருக்கீங்க. இல்ல
நம்ம வந்து ஸ்பூஃபா சொல்றேன். சார் சார் super. என் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு என்ன பார்த்து எங்கேயாவது நீங்க ஆன்டின்டாங்க. டீச்சரா? நான் வந்து இங்க CFO CFO சீஃப் ஃபன் ஆஃபீஸர். ஐயோ மேம் மேம் சாரி மேம், தெரியாம உங்களை சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் கலாச்சிருப்பேன் மேம். பட் ஆனா உண்மையுமே ஸ்போர்ட்டிவா சூப்பரா பண்றீங்க மேம். வேற ரேக் பண்ணிருக்கீங்க. Yes. அவாய்ட்லாம் நான் பண்ணவே இல்ல. அவர் வந்து அவருமே தான் அப்படி இருந்தாரு. வந்தாரு, ஹாய் தனுஷா அப்படின்னாரு. நான் ஹாய், அவ்வளவுதான். இவங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுதா? கஜினி படத்துல அசின் சொல்ற மாதிரி அவ ஹாய்னா நான் ஹாய்னா இந்த மீட்டர்ல இல்ல. ஆக்சுவலா இந்த பூக்கி படம் வந்து February 13 இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே இவங்க எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க். பூக்கி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ் எங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ படத்தை பற்றி நம்ம பேசும்போது இந்த பூக்கின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் போன வருஷம் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டோம். அது வரைக்கும் வந்து பூக்கினா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த பூக்கின்ற ஒரு டைட்டில் வச்சு இப்போ இருக்கிற 2K கிட்ஸோட லவ் அப்படின்றத கொண்டு வந்து திரையில காட்டணுன்றதே ஒரு புது முயற்சி தான். ஏன்னா காலகாலமாக வந்து நம்ம ஒரே விதமான லவ் ஸ்டோரி பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த படத்தோடைய கதை எப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நீங்கள் கேட்டோடனே உங்கள் ரியாக்ஷன் என்ன? அண்ட் பூக்கின்ற வேர்டை ஃபர்ஸ்ட் கேட்டோடனே அதுக்கு அர்த்தம் நீங்க ஒன்று யோசிச்சிருப்பீங்கல்ல, இதுவா இருக்குமோன்னு, அது என்னது? ஸோ பூக்கி அப்படிங்கிற படம் வந்து பூக்கியா மாறதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பேர் தான் வச்சு கொடுக்கப்பட்டது. நான் வந்து மார்கன் படத்தை முடிச்சு ஐ திங்க் கொஞ்ச நாள் சும்மா தான் இருந்தேன். அப்போ வந்து சக்தி திருமகளோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ஷூட் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது டைம்ல நம்ம டைரக்டர் கணேஷ் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், அவர் வந்து சலீம் படத்தோட கேமராமேன், சலீம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட கேமராமேனு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு, ஒரு வாட்டி படிச்சிரு அப்படின்னு சொல்லி விஜயாண்டி சார் சொன்னார். சொல்லி அந்த ஸ்கிரிப்டை படித்தது நான், அவரும் படிச்சிட்டாரு. படித்த உடனே இது வந்து பண்ணுறோன்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா அது வந்து சார் பற்றி தெரியும் இல்லைங்களா, அவர் வந்து பெருசாக ஒரு எலிமெண்ட்டு அதெல்லாம் எதுவுமே தேடுதில்லை. அந்த படிக்கிற 2 மணி நேரம், அந்த படம் பார்க்குற 2 மணி நேரம் எங்கேஜாக என்டர்டெயினாக போகிறோமா இல்லையான்றதான் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அப்பேற்பட்ட படமாக இருந்துச்சு. நான் வெறுமனே சாதாரண ஒரு லவ் ஸ்கிரிப்டாக இருக்கும்னு நினச்ச இடத்துல இந்த ஜென்சி காலகட்டத்தில் இருக்கிற எத்தனையோ புது விஷயங்கள், ஐடென்டிட்டின்றாங்க, அதுக்கப்புறம் புதுவிதமான லவ்ன்றாங்க, இதெல்லாம் வந்து அப்படியே ப்ராப்பராக கவர் பண்ணி, வழக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்காக திணிப்பாங்க இல்லையா, அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே கோர்வையாக ஃப்ளோவில் போன ஒரு கதை. சும்மா கெத்தா கோவப்பட்டு அப்படியே திரும்பும் போது நம்ம மனசுக்குள்ள மாசு நினச்சிட்டு போவோம், வெளியே பார்க்குறது குப்பையாக இருக்கும் அது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னடா லூஸ்தரமாக பண்ணாலும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கம்பைலேஷன் ஆஃப் பூக்கி மொமெண்ட்ஸ், கியூட் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பட்ட ஒரு படம். ஸோ கரெக்டாக டைட்டிலும் பொருந்துச்சு படத்துக்கு. சூப்பர் ப்ரோ. ப்ரோ மார்கன் படத்துல மாச கணக்கா தண்ணிக்குள்ளே கிடந்தீங்க, பூக்கி படத்துல நிலத்தை நடிக்க வச்சிருக்காங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்கு ப்ரோ உங்களுக்கு? ரொம்ப ஒரு புதிய ஒரு அனுபவமா இருந்துச்சு. வழக்கமாக வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது பாசிட்டிவான ரோல், இந்த மாதிரிப்பட்ட ஒரு சாக்லேட்டியா ஒரு ராம்காம் ரோலில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி எந்த விருப்பமும் இல்லை. எனக்கு வந்து எடுத்த உடனே அடி குத்து கொள்ள தான், இல்லை நெகட்டிவாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் கிரே ஷேடில் வரணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மார்கன் வந்து கொடுத்துச்சு. ஸோ நீங்க சொல்லுங்க ஹீரோயின் மேம், எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்க? அண்ட் இந்த பூக்கின்ற டைட்டில் கேட்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்த விஷயம் என்ன மேம்? அப்புறம் பாட்டி உண்மையாவே எஸ்டிஆர் ஃபேன் தானா? ஆமா ஆமா ஆமாவா? ஆமா ஓகே. ஏன்னா எஸ்டிஆர்னு ஒரு குரூப் அங்க பின்னாடி இருக்காங்க, அத நம்ம அப்புறமேட்டு வருவோம் மேம். இங்க யாரெல்லாம் ஆக்சுவலா எஸ்டிஆர் ஃபேன் இருக்கீங்க? சிம்பு சார் ஃபேன் உங்க எல்லாருக்கும். தனுஷ் சார் ஃபேன் இல்லையா? இங்க இருக்கிற எல்லா சிம்பு சார் ஃபேனுக்கும் படத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு விஜயாண்டி சார் கால் பண்ணாரு, நான் வீட்டில் இருந்தப்போ. அப்போ வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஆஃபீஸ் வாங்கப்பா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஃபர்ஸ்ட் அவர் நடிக்க போகிறாரு, அவர் ஹீரோவும் பண்ணுறாரு, நான் ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட தங்கச்சி பையன் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆஃபீஸ் போய் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஆடிஷன் பண்ணேன், அப்படியே செலக்ட் ஆனது தான். அப்படி வந்தது தான் பூக்கி. இப்போ நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா விஜயாண்டனி சார் பாட்டெல்லாம் கேட்டு நம்ம வளர்ந்துருக்கோம், அவர் கால் பண்ணி நம்மள ஒரு படத்துக்கு. ஆமா, எனக்கு பயங்கர ஷாக்காக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பார்த்தோன்னே என்னடா இவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படிதான் இருந்தது. அப்புறம் நான் வந்து சரி ரிப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு மூவி பண்ண போகிறோம், நம்பர் கொடுங்க அப்படின்னாரு. கொடுத்தேன். பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்தது. இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு டைரக்டர் உட்காந்துருக்காங்க, நான் உட்காந்துருக்கேன்.
அண்ட் இவங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்தாங்க. 4 பேர் உட்காந்துருக்கோம். இவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு நல்ல சந்தோஷமா தான் இருந்தாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ஃபோன் வருது, விஜய் ஆண்டனி சார் தான் ஹீரோன்னு நினைச்சிட்டாங்க. விஜய் ஆண்டனி தான் ஹீரோன்னு நினைச்சு சந்தோஷமா வராங்க. கடைசியில வந்து பொய், இப்ப சொல்றது எல்லாமே பொய். சரி டைரக்டர் உட்காந்துருக்காரு, ஓகே. இவன் யாரு கூட சம்மந்தமே இல்லாம உட்காந்துருக்கான்னு சொல்லி நான் பாத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைச்சிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாம ஒருத்த உட்காந்துருக்கா, சரி பரவாயில்ல போயிடுவான் போல இருக்கு போற போக்குலன்னு பார்த்தா கடைசியில இவன் தான் ஹீரோன்ட்டாங்க. யார்? என்ன பார்த்து. அந்த சொன்ன தருணம் வந்து அவங்க முகம் வந்து மாறிடுச்சு ஒரு விதத்துல. அவங்க வந்து அழுதுட்டு போயிட்டாங்க தெரியுமா முத வாட்டி ஆஃபீஸ். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா ஜெய், அழுதுட்டு போயிட்டாங்களா? அதுக்கப்புறம் தான் அவங்க மார்கன் படமே போய் பார்த்தாங்க. ஆமா இல்ல அது உண்மைதான். நான் வந்து இவர்தான் ஹீரோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்கன் இவன் தான் ஹீரோவா? இவன் என்ன, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஐயோ இவன் பார்க்க நல்லா எது இருக்கானா? சொன்னாலும் தப்பா இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி அப்படி கிடையாது. இல்ல. உண்மையாவே பூக்கி மொமெண்ட்ஸ்குள்ள போயிட்டாங்க. இல்ல. இப்ப கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா படத்தோட ஹீரோ யாருன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஐயோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓகே தாங்க. நான் என்ன சொல்றேன், ஐயப்பா சார் அவங்க Okay, பெரிய சொல்லிட்டீங்க. மனசு பண்ணி ஓகே அப்படி சொல்றாங்க. எதுக்கு ஓகே? அப்படி கிடையாது, நீங்க அப்படி கிடையாது. ஹீரோன்றதுக்கு ஹீரோன்றதுக்காக. இப்போ நீங்க வந்து ஒரு படத்துல அப்படின்றது காமெடி, அதாவது ஒரு காமிக் ரிலீஃப். எல்லாருமே வந்து லைஃப்லயே சீரியஸா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும்போது படத்துல போய் சிரிக்கிறாங்கல்ல, அப்போ உங்களோட ஒரு ஜோக் ஒர்க் அவுட் ஆகி கிரௌட்ல வந்து அந்த தியேட்டர்ல சிரிக்கிறாங்கன்ற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது நான் வேலையை கரெக்டா பார்த்தேன்ற மாதிரி எனக்கு அப்பதான் ஃபீல் ஆகும். நம்ம வந்து நடிப்போம், நடிச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பிங்கு, அதுக்கப்புறம் அது மியூசிக்லாம் போய் எடிட்லாம் போய் நம்மளோட போர்ஷன் வரும்போது தேட்டரில் வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சிரிப்பாங்க, நம்ம அப்பா அம்மா சிரிக்கலாம், நம்ம சொந்தக்காரங்க சிரிக்கலாம். ஆனால் நம்ம யாருன்னே தெரியாத ஒரு ஃபேன்ஸ் சிரிக்கிறாங்கல்ல, அந்த இடம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு தேட்டரே சிரிக்கிற மூமெண்ட்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. சூப்பர்ண்ணா. அப்புறம் இன்னொன்னு, எப்படியாவது பிரேக்கப் பண்ணிரணும்னு சொல்லி இருக்கிற ஒரு பையனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆமா ஆமா, முதல்ல பிரேக்கப் பண்ணிட்டு போலாம் நம்மளுக்கு தான் தோணும் அந்த பையனை. கரெக்ட். ஏன்னா வந்து அவன் புலம்புறதுலாம் நம்ம கிட்ட தான் புலம்புவான். Correct. இதுல என்ன பியூட்டினா, நம்மளுக்கு எந்த பேரையும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தனியா இருப்போம். அதனால மொத்த புலம்பலும் வந்து ஃப்ரெண்டுக்கு தான் வரும். ஒட்டுமொத்த கோவமும் அப்பதான் ஹீரோயின் மேல வரும் இல்லையா? ஆமா, உன்னைய பிரேக்கப் பண்றதுக்கு தாமா அப்பதான் நம்ம தப்பா ஐடியா குத்தி அப்படியே அந்த லவ் முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஆனா நான் நல்ல ஐடியாஸ் தான் கொடுத்துருக்கேன் படத்துல. ஆமாண்ணா, ஆமா. சூப்பர். எதிர்பார்க்கிறோம் பயங்கரமா. அஸ்வின் ப்ரோ அப்ப ரொம்ப நேரமா ஆம்ச காட்டிட்டு இருக்காரு. ப்ரோ 8 முட்டையா? சொல்லுங்க, பூக்கி எப்படி வந்திருக்கு? எனக்கு அவங்க டீம்ல இருந்து தான் ரீச் அவுட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குன்றத சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல ஆடிஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. அந்த ஆடிஷனுக்கு அப்புறம் இங்க உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான். என்ன சார் இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க? அவங்க சொன்னாங்க பாருங்க, விஜய் ஆண்டனி சார் மெசேஜ் பண்ணாரு, ஏங்க, எக்ஸைட் ஆன போய் இவரா ஹீரோன்னு பார்த்தா அப்புறம் இவர் தான் ஹீரோன்னு பார்த்தா அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி நான் சொல்லுங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஏடி தான் மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை படிச்சு ரிப்ளை பண்ற மாதிரி அந்த 10ல 1 நானும் அனுப்பிச்சேன் அதுல. அதுக்கப்புறம் அந்த ஆடிஷன் ப்ராசஸ் போக அவங்க பார்த்து பிடிச்சி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ். அது இந்த படத்தை ஃபுல்லா நானே இன்னும் பார்க்கல, அதான் உண்மை. நானும் ஆவலா இருக்கேன் இந்த படத்தை பார்க்க. இப்போ இந்த 2K கிட்ஸ், நீங்க இல்ல யாராவது 2K கிட்ஸ் இருக்கீங்களா? நான் 2K kid ஆ? தான் இவரும் தான். நானும் தான். எந்த இயர் பார்ன் மேடம் நீங்க? ஓ 2K கேட்டிங்களா? ஆமா நான் sir. ஜென்சிங்க. ஜென்சி. நாம 90s கிட்ஸ். இல்ல புரியல எனக்கு. நீங்க 2000 முன்னாடி பிறந்தீங்களா பின்னாடி பிறந்தீங்களா? நான் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன். அதான்டா தலைவன். பிறந்த வருஷம் வந்து 2006 ஐ திங்க் நினைக்கிறேன். சுனாமி அந்த பீரியட்ல சுனாமி வந்துட்டு அந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் வர குழந்தை பிறந்துச்சா? அந்த- அந்த டைம்ல. ஓகே. 2006 உங்க ரெண்டாவது குழந்தையா? உங்க குழந்தையா? புரியல. நான் குழந்தை. உங்க குழந்தை அப்ப பிறந்தா? நான் குழந்தைன்னு சொன்னேன். 2000ஸ்ல பிறந்திருக்கிற கிட்ஸோட லவ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த ஏர்லி 2000s 90ஸ்ல பிறந்தவங்க பாட்டு கேட்டு ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ரோஸ் கொடுத்து ஃபீல் பண்ணுவாங்க. லவ்ன்றது அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படி இருக்கும். பட் 2K கிட்ஸ் ஆர் டோட்டலி டிஃபரெண்ட். இன்னைக்கு சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, கோஸ்டிங்ன்றாங்க, இந்த மாதிரி நிறைய டர்ம்ஸ் வச்சு பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங், கோஸ்டிங் எல்லாம் எங்கேயோ அடி வாங்கிருக்கு. நம்மலாம் அப்ப டைம் வேஸ்டிங். இல்ல இன்னைக்கு வேற ஏதோ புது பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இன்னொன்னு கண்டுபிடிச்சோம். Cuffing. கஃபிங் சீசன் ஒன்று இருக்கு போல இருக்கு. கஃப்லிங் சீசரா. ஹேண்ட் கஃப் போடுவாங்கல, கையில வெலை போடுவாங்கல. எதுக்கு? இது இந்த யோசனை என் மண்டல ஓடிச்சு. கஃபிங் சீசன் என்னடா இது, இதெல்லாம் கூடமா இருக்கு இந்த வருஷத்துல. சரி நானே ஒரு சீசனுக்கு சீசன் கஃப் போட்டுருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது கேட்டா, மழை காலத்துல வந்து சேர்ந்து இருப்பாங்களா, வெயில்ல பிரிஞ்சிருப்பாங்களா?
ஓ குளிர்காலத்துக்கு ஒண்ணு சேர்றது மார்கழி group ஆ? மாசம். என்னன்னே புரியல. புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு புரியுதுல சார், இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு. சோ நீங்க என்ன பாக்குறீங்க, இந்த 2K கிட்ஸ் என்னடா பண்றீங்க, லவ் என்னடா பண்றீங்கன்ற மாதிரி இருக்குல்ல. How do you see this? இல்ல எனக்கு அந்த பேர்ல எல்லாம் காம்ப்ளிகேஷன் இல்ல, நான் எதுல இருக்கேன்றது டவுட் ஆயிரும்ல. நீங்க ஒன்னு நினைப்பீங்க, உங்க பார்ட்னர் இதான் ஒண்ணுல இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பேர்னே உங்களுக்கு தெரியல. ஆமா, எஸ். ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரே ஒரு அது பேர் தான், relationship அன்பு, பேர் லவ். அந்த காலத்து காதல் 2K கிட்ஸ் காதல்னு இருக்குல்ல. ஓகே, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்னென்ன பியூட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டுலயுமே? இப்போ 90sல வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து நடந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இப்போ இன்ஸ்டால ஃபாலோ பண்றாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் சண்டை ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படியாவது பேசணும்னு நினைப்பாங்க, இப்போ குறுக்க பூந்து யாருன்னா பேசணும்னு நினைக்கிறாங்க. பெஸ்டி பெஸ்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க மேம் என்ன பாக்குறீங்க, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? எனக்கு சத்தியமா தெரியலங்க. ஏன்னா நானுமே 2K வேணா உங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்கள அப்படிலாம் இல்ல. நீங்களும் 2K கிட்ன்றதால நான் இப்ப உங்கள்ட்ட எப்படி क्वेश्चन ரீஃப்ரேம் பண்றேன்னா, சொல்லுங்க. சும்மா இவங்க சொல்றாங்க நாங்க பண்றல லவ்வே இல்ல அப்படினா, ஆனா நாங்க பண்ற லவ் எவ்வளவு தெய்வீகமா லவ் தெரியுமா? லவ்ல வந்துட்டு என்ன அது மாறப்போகுது, அன்புனா அது ஒண்ணுதானே. அதனால அது எப்படி நின்னுட்டீங்க மேடம், நீங்க சொல்லுங்க சார். 90s கிட்ஸ் வந்து ஆக்சுவலா ரொம்ப பாவமா நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொழைக்க தெரியல. ஆக்சுவலா பொழைக்க தெரியல. 2K கிட்ஸ்ன்றவங்க எதுக்கு சேர்றாங்க, எதுக்கு பிரியறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. 10 வருஷம் கணக்கா ஒரு பொண்ணு பின்னாடி போறோம், மதிக்கவும் மாட்டேங்குது, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட போயிருது. அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு சோகம் இந்த 2K கிட்ஸ் வாழ்க்கையில. ரொம்ப சோகமா இருக்கு. அன்புனா என்னன்னு தெரியலங்க 2K கிட்ஸ்க்கு. அன்புனா வட சென்னையில வருவாரு அவர்தான் அப்படின்றாங்க. அதுவும் பார்ட் 2 வருமானு வேற கேட்டுனே இருக்காங்க. பச்சை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அதாங்க என் வேலையே. சார் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க 2K கிட்ஸ் லவ் பத்தி? அவர் எப்போ மைக் கொடுப்பாங்கன்னு ஃபீல் பண்றாரு. இவங்க படத்துல ஹூ ஷீ டு மீ வைஃபா? வைஃப். சந்தோஷம். ஆனா அது இல்ல. ஒய்ஃபா? அவர் யாரு? பாய் பெஸ்ட். அதேதான். பாய் பெஸ்டியா இருக்கிறது எப்படி இருந்தது இந்த படத்துல? அதாவது பாய் பெஸ்டிக்கு ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டப்பட்டிருக்குல்ல, உண்மையிலே ஆட்டப்பட்ட உண்மையா இருக்கலாம். ஆனா பாய் பெஸ்டிலயும் ஒரு நல்ல பாய் பெஸ்டி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு எடுத்துக்காட்டு இல்லையா? உண்மையா? நல்ல பாய் பெஸ்ட். அது பாய் பெஸ்டில நல்ல பாய் பெஸ்டி, கெட்ட பாய் பெஸ்டில லாஸ்டா வந்து என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட்லயே பண்ண மாட்டான். அந்த படத்தை பாருங்க, இவன் நல்லவனா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். அப்ப பாய் பெஸ்டி மேல இருக்க குற்றச்சாட்டுகள் விலகும் இந்த படத்தை பார்த்தா. கண்டிப்பா. ஆனா உண்மையாலுமேங்க இப்ப சினிமால வந்து விக்ரம் சார் பண்ண ஐ கேரக்டர் கூட பண்ணிடலாம், கஷ்டம் கிடையாது. இந்த பாய் பெஸ்டி கேரக்டர் தான் கஷ்டம். ஏன்னா தியேட்டர்ல அவனை தான் திட்டுறாங்க, ஏய் உன்னாலதானே அந்த லவ்வே கெட்டு போச்சு, அவனை முதல்ல அடிச்சு சாவடிங்கிறான். இந்த மாதிரி ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.